அன்பு அந்த தமிழ் பேச உறவுகளான இருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே யூகேலாம் சரியான வெயில் கொடுமையாக இருக்குது. எங்கள் நாட்டு வெயில் தாங்களாம், இங்கே நாட்டு வெயில் தாங்கல. அது அவ்வளோ கொடுமையாக இருக்குது வெயில். காருக்கு ஏசி போட்டு கொண்டு தான் காருக்கு இருக்கணும். அதுவும் காரை கொண்டு வந்து மரத்துக்கு கிட வச்சு தான் வாக் பண்ணி போட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒவ்வொரு கீரை கடைக்கும் எதிர்கடை போடுற மாதிரி அப்படி போடக்கூடாது கடைகளை. இல்லைன்னா தமிழாக்கள் தான். இப்போ இதில் குரோப்பாக்குன்றதில் பார்த்தோன்னா அதில் ஒரு ஃபேவரட் நீல கடை ஒன்று இருக்குது. ஃபேவரட் சிக்கன் கடை ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மோலிஸ் கடை, ஒரு 4-5 கடை தள்ளி பக்கத்தில் ஒரு மோலிஸ் கடை அடிச்சிருக்கு. யார் முதல்ல அடித்தான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முதல்ல அடிச்சிருந்தால் நீங்கள் அந்த மெட்டால் போய் கதைக்கலாமே. நான் அவரோட போய் அன்னையில் நான் சிக்கன் கடை போடாமல் நீங்கள் வேறு எதுவும் பிஸ்னஸை செய்யலாம். இப்போ அவரோட கதைக்கணும், நேராக போய் கதைக்கணும்னு உங்களோட கோழி கடை. இப்போ 2 பேர், அதில் 2 பேருக்கும் இந்த காசு பிரிஞ்சு போயிருக்க, அது 2 பேருக்கும் பிரயோசனம் இல்லை. அந்த கடை வச்சுருக்கிறதால லாபம் பெறாது பெருசாக. ஏண்டாக்கான கடைகளை மூடிக்கொண்டு தான் பாருங்கள். என்னென்னு சொன்னால், இப்போ இவங்க நினைக்கிறாங்க தாங்கள் ஒரு முதலாளி மாதிரி தன்மையை உருவாக்கி தங்களுக்கு ஆக்கள் வேலை செய்வங்களோட எதிர்பார்க்கிறோம். அதே கட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு கடைகளை க்ளோஸ் பண்ணி கொண்டு வராங்கண்டா அவ்வளோ பொருளாதாரம் கஷ்டம். அண்ணாண்டாடு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட பணம் பற்றாக்குறை, சரியான பணம் மோசடிகள் நடக்குது இந்த யூகேயை பொறுத்தல. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட கடைகளில் என்ன நீங்கள் பிஸ்னஸ் அதிகரிக்கணும், ஏதாவது ஆஃபரை போட்டால் தான் பிஸ்னஸ் பெருசாக ஓரளவாவது உங்கள்கிட்ட வர கஸ்டமர் அதை இதை வேண்டி போட்டு ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குன்னு போட்டு வருவாங்க கடையை நாடி. ஒரு ஆஃபருமே நீங்கள் போடாமல் அதே ப்ரைஸுக்கு தான் சாமானை விற்கணுமெண்டா அது கஷ்டம், அது சாத்தியமாகாது. அதான் என் கணிப்பீடு. என்னென்னு சொன்னால், அந்த சாப்பாடு சாமானில் குயிக்காக பழுதாக போகணும். இப்போ சிக்கனில் அடித்து வச்சாலும் 1 மணி நேரத்துக்கு அதுக்கு மேலே வச்சிருக்கல அந்த சாப்பாடுகளை, அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். அதெல்லாம் அந்த சாமான்களை கொஞ்சம் அளவளவாக அடிக்க சொல்கிறோம். அளவளவாக அடித்து அளவளவாக ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவாக ப்ரெஸ்ஸை அடித்து கொடுத்தா தான் அந்த பிஸ்னஸை மேற்கொண்டு போகலாம். அப்படி தான் நாங்கள் செய்ய வேணும். இப்போ அதில் அந்த கடையை அவரோட கதைச்சு அந்த காசை இப்போ அந்த சிக்கன் கடை இருக்கல்லோ, அந்த அண்ணன் அதில் ஒரு சிக்கன் கடை இருக்கிறபடியே மற்ற கடை. இப்போ எனக்கு எந்த கடை முதல் தெரியாது. எனக்கு நீல கடையும் இருக்குது, ஒரு மோலிஸ் சிக்கன் கடையும் இருக்குது. யார் முதல்ல ஓப்பன் பண்ணனே தெரியாதானே. அப்போ தெரியாமல் கதைக்கக்கூடாது. நான் யாராவது முதல்ல ஓப்பன் பண்ணால் அவர்கிட்ட போய் தன்மையாக கேட்கணும். இதில் நான் கடை போட போகிறேன், அல்லாட்டி நான் சிக்கன் கடை போனால் வேறு கடை போடலாம். இப்போ நீங்கள் போய் கேட்கணும், அவரோட அண்ணன் தன்மையாக போய் கேட்கணும், இந்த கடை இடத்துல என்ன வேறு என்ன அல்லாட்டி அந்த கூட அப்படி காசு வச்சுருக்க பேங்கில் காசு வச்சுருக்கலாம் நெஞ்சு. அப்போ நீங்கள் அந்த காசை கொண்டு போய் இன்னொரு இதில் இப்போ எனக்கெல்லாம் கார் வாஷ் எடுக்க விருப்பம். அது குறைஞ்ச வருமானத்தோடு குறைஞ்ச நல்ல மணி மேக் பண்ணலாம். ஈஸியாக மேக் பண்ண கஷ்டம்தான், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப்பே கார் வாஷ் தான் இந்த நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப். அப்போ கார் வாஷ் எடுக்கிறதுக்கு அதுக்கு யாராவது உதவி செய்தால் என்னோட காசு பணம் இல்லை. இப்போ யாராவது பணம் இருக்கிறாங்கள இந்த சிக்கன் அடிக்கிற ஆசையை என்னோட சேர்ந்து வந்தீங்கன்னா அவுட்டோல் அண்ணையில் ஒரு சீகல் பேர்ட் ஒன்று இருக்குது, வெள்ளை பறவை ஒன்று இருக்குது, சீகல் பேர்ட். அது கார் விண்டோலாம் சரியாக டேர்ட்டி பண்ணும். சம்மருக்கு நல்ல பிஸியாக இருக்கும், விண்டோவும் சரியாக டேர்ட்டி பண்ணும் அந்த கார் விண்டோவில் அவுட்டோல் லண்டன் வழி. இப்போ நான் ஹேஸ்டிங்ஸ், ஃப்ளாக்ஸ்டன், பிரைட்டன், பேமவுத், பொன்மவுத், டோசிஸ்டர், பிளேமவுத் இந்த பகுதிகளில் கார் வாஷை எடுக்கிறது. பெருசு இந்த கார் வாஷோட நீங்கள் தமிழாக்கள் ஆரம்பிச்சிருந்தால் எங்கள்கிட்ட அந்த யோப்பு தாங்கும். இப்போ நீங்கள் ரொமேனியக்காரர் போலந்துக்காரர் கதை கொடுக்காமல் எங்கள்கிட்ட தாங்க நாங்கள் காசு பே பண்ணி எடுக்கிறோம் அந்த இதை பிஸ்னஸை. எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட காசு எங்களுக்கெல்லாம் ரன் பண்ணும் தானே ஐயா. நாங்கள் சொல்கிறது எங்கள்கிட்ட பொருளாதாரம் எங்களுக்கெல்லாம் வளரப்போகுது. இப்போ நீங்கள் லண்டனில் 25 பவுன் எடுக்கிறான் வழி 2 கழுவினான். கார் போய் கழுவி கொண்டு கொடுத்து வழியில் கழுவினான், வடிவாக கழுவினவன் 12 பவுன்ஸ் எடுக்கிறான். அப்போ நீங்கள் அவுட்ல 10 பவுன் எடுக்கலாம். விளங்க அப்படி தான் நாங்கள் அந்த பார்க்கணும். எப்படி இந்த மாதிரி பிஸ்னஸை மோட்டிவேட் பண்ண, இந்த மாதிரி பிஸ்னஸை கொண்டு செல்லுன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் யாராவது என்னோட சேர்ந்து செய்ய விரும்பினால் என்ன நம்பரை தொடர்பு கொண்டு வாங்க, பிரச்சனை நான் சேர்ந்து செய்வோம். அவுட்ல கார் அப்படி எடுத்தால் அந்த கார் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னோட தனியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. போலந்துக்காரர், ரஷ்ய கபடிகள், நிறைய ருமேனிய படிகள்லாம் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டில் பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள ஓனஸான நேர்மையானாங்கள். அவங்களுக்கு அண்ணன்டாடு தண்ணி அடி சாப்பிட்றோம் அவங்களோட நோக்கம். அவங்கள கொண்டு ஓனஸான ஆக்கள் அவங்கள பிடிச்சி
ஒவ்வொரு கார் வாஷுக்கும் பொறுப்பாக போடுற ஒவ்வொரு இப்போ ரிஜிஸ்டர் நம்பரை எழுதி வச்சு சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் 2 கிழமைக்கு இருக்கா அவருக்கு ஃப்ரீ வாஷ் வந்து கொடுப்போம். அப்படி ஆஃபராக கொடுக்கணும் கார் வாஷில். இப்போ நீங்கள் தொடர்ந்து 2 தரம் கிளைம் பண்ணினா கார் 3 கிழமை உங்களுக்கு ஆஃபர் ஃப்ரீ வாஷ். அப்படின்னா தான் அவங்க கஸ்டமர் உங்களை நாடி வருவாங்க. அப்படி தான் அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும். முடிய நான் பிடிச்ச மேலுக்கு 3 வாரம்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் இனி வரும் காலங்களில். அதே போல் தான் அப்படி இருக்கிறாங்களா அவங்கள கொண்டு நாங்கள் பிஸ்னஸை கொண்டு போய் அவங்கள 2 பேரை போடுறது தான். இப்போ பிகினிங் தானே, ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேரை போடுறோம் ஒரு கார் வாஷுக்கு. அது நல்ல வருமானம், நிறைய காசு பார்க்கலாம். ஒரு 6 மாதத்துலேயே 2 ஆகும், ஒரு வருஷத்தில் 3 கார் வாஷ் ஆகும். நல்ல ஒரு பிஸ்னஸ். ஆனால் முன்கூட்டி என்னோட தொடர்பு என்னோட வாங்கய்யா சேர்ந்து செய்வோம் ப்ளீஸ். என்னோட பணப்பேட்டாக்குறோம், பணபலம் இல்லை, அதெல்லாம் நான் அவ்வளோ சிக்கல் நிற்கிறேன். இன்றைக்கும் வேலைக்கு போய் வாழ்கிறனுடைய நான் முதலாளி அந்த இதுக்கு அந்த தன்மையே இல்லை. நான் முதலாளியும் இல்லை, நான் சாதாரண உழைப்பாளி தான் நான். என்னோட சேர்ந்தாரா வாங்க ஐயா, தயவு செய்து கும்பிட்டு கேட்குறேன், வந்து ஜாயின் பண்ணுங்க, என்னோட சேர்ந்து செய்வோம். அப்படி எடுத்த மாட்டான்னா இப்போ கிடக்கிற பகுதியில் எல்லாம் எடுத்து எங்கள்கிட்ட கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு கேசிங்கில் 10,600 கேசிங்கில் எடுக்கிறோண்டவே இங்கே அந்த கார் வாஷ் 1 எடுத்தீங்கன்னா சரியாக 1 வருஷத்தில் 2 ஆகும், அப்புறம் 2 வருஷத்தில் 3 ஆகும். அப்படி பெருகிக்கொண்டே போகும். அது ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு உங்களோட வேலை, உங்களோட கார் வாஷுக்கு போகிறீங்க, அண்ணன் எவ்வளோ காசு அவன்கிட்ட ஒரு கிழமைக்கு காசை கலெக்ட் பண்ணுறீங்க, அது கொண்டு உங்களோட பேங்கில் போடுறீங்க, உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்க, உங்களோட வேறு பிஸ்னஸில் பார்க்குறீங்க, மக்களுக்கு உதவி செய்கிறீங்க அந்த காசை வச்சு. அப்படி செய்யலாம் ஒழிய மற்றும் வேளையில் கீரை கடைக்கு எதிர்க்கிற மாதிரி பிஸ்னஸில் போட்டிங்கடா ஒரு தரம் பயனடையலாது. என்னென்னு சொல்கிறான்டா, நான் ஒரு பழமொழி சொல்கிறேன் கேளுங்க. பட்டடை நான் என்ன செய்ய தெரியுமே, தானும் படுக்க தள்ளியும் படுக்க, அந்த அந்த கேட்டகரிக்கு வாழாங்க மக்களே ப்ளீஸ். தயவுசெய்து நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.